டூ சம் ப்ராப்ளம். ஒரு அரே கொடுத்துட்டாங்க அண்ட் ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு 2 வேல்யூவை ஆட் பண்ணால் எனக்கு டார்கெட் வேல்யூ கிடைக்கணும். இப்போ எந்த வேல்யூவை ஆட் பண்ணுறோமோ அந்த டார்கெட் வேல்யூ கிடச்சிச்சின்னா அந்த ஆட் பண்ண வேல்யூவோட இண்டெக்ஸை ஒரு அரேவாக நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய கோல். லென்த் எடுத்துக்கிறேன். இன்ட் லென்த் ஈக்குவல் டு ரைட். ஸோ 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுறேன். நான் 2 நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ int I is equal to from 0 ஸ்டார்ட் பண்ணுறேன். I லாஸ்ட் நம்பருக்கு முன்னாள் வரைக்கும் எனக்கு வரணும். ஸோ I length -1 and I இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஒரு நம்பர் I, இன்னொரு நம்பர் J, அதாவது 2 பாயிண்டர். J is equal to I எங்கே இருக்கோ அது பக்கம், அதாவது I வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னா J செகண்ட் இடத்துல ஃபஸ்ட் ஆட் பண்ணும், அடுத்து தேர்ட் இடத்துல ஆட் பண்ணும், அடுத்து ஃபோர்த் வேல்யூ ஆட் பண்ணும், இந்த மாதிரி. ஸோ I + 1 J greater than லாஸ்ட் வரைக்குமே எனக்கு போடணும். அண்ட் 2 நம்பரை ஆட் பண்ணணும். எந்த 2 நம்பர்? I and J. 2 நம்பரை ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு டார்கெட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எந்த 2 நம்பர் ஆட் பண்ணமோ அந்த 2 நம்பரோட இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுறேன். மேபி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணு, ஒரு அரேவாக ரிட்டர்ன் பண்ணணும். என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அந்த இண்டெக்ஸ் வேல்யூ, இண்டெக்ஸ் I, J. மேபி எந்த வேல்யூமே எனக்கு இல்லை அப்படின்னா நீ மைனஸ் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். -1, -1